இந்த வீடியோவில் நம்ம மீசோ ஐபிஓ, ஆக்வஸ் ஐபிஓ, வித்யாவைஸ் ஐபிஓ இந்த 3 ஐபிஓக்களோட ஃபைனல் வியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓக்களோட ஜிஎம்பி எப்படி இருக்குது, எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிட்டு இருக்குது, ஃபைனல் டே இந்த ஐபிஓவில் எப்படி இருக்கும், அலாட்மெண்ட் சான்சஸ் எப்படி இருக்கும் போன்ற விஷயங்களை நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த 3 ஐபிஓக்களுமே வந்து டே 2 சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் மீசோ ஐபிஓ டே 2ல் வந்து 8.28 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு ஓவராலாக. இதில் ரீட்டைல் கோட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா 9.65 டைம்ஸ் வந்து ஆயிருக்கு. ரீட்டைல் கோட்டாவுக்கும் நல்ல வரவேற்பு இருந்திருக்கு. QIB இன்வெஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாளும் சரி டே 2லையும் சரி 7.15 டைம்ஸ் வந்து ஆயிருக்கு. யூஸ்வலாக வந்து டே 1 டே 2ல பெருசாக ஆகாது இந்த கோட்டா, டே 3ல தான் அதிகமாக ஆகும். பட் டே 2லேயே வந்து இந்த ஐபிஓ 7.15 டைம்ஸ் வந்து QIB கோட்டாலே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இப்போது இந்த ஐபிஓவோட டே 3 எக்ஸ்பெக்டேஷனுக்கு வருவோம். இந்த ஐபிஓ 3 கேட்டகரி, அதாவது ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர் கேட்டகரி, ரீட்டைல் கேட்டகரி மற்றும் QIB கேட்டகரி 3 கேட்டகரியிலுமே வந்து இந்த ஐபிஓ நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஐபிஓவில். எஸ்பெஷலி வந்து QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து டே 3ல நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க. அதுவும் மிக முக்கியமாக 3 o'clock அந்த மாதிரி க்ளோசிங் ஆகிற டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஐபிஓவில் வந்து ஃபைனல் டே சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நல்லா அமையறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரீட்டைல் கோட்டாமே வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட்டுக்கான சான்சஸ் வந்து டஃபாக தான் இருக்க போகுது. தற்போது வரைக்குமே பார்த்திங்கன்னா 12 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. டே 3லையும் வந்து இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கிறனால இந்த ரீட்டைல் கோட்டாவில் வந்து ரொம்ப டஃபாக தான் இருக்கும் அலாட்மெண்ட்கான சான்சஸ். இந்த ஐபிஓவில் நம்ம ஒரு நல்ல லிஸ்டிங் தரக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போது ஆக்வஸ் ஐபிஓக்கு வருவோம். இந்த ஐபிஓ டே 2ல் வந்து ஓவராலாக 11.49 டைம்ஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த ஐபிஓ வந்து நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இதில் ரீட்டைல் கோட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா 34.57 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இந்த ஐபிஓவில் நம்மளால் என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, ரீட்டைல் கோட்டாவில் அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்க போது நம்மளால் இப்போவே தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் ஒரு நாள் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கிறனால இந்த ஐபிஓ நீங்கள் எல்லா ஐபிஓமே வந்து இன்னும் ஒரு நாள் தான் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க. இதில் வந்து QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து டே 1 டே 2ல் காட்டல. டே 3ல கண்டிப்பாக இந்த ஐபிஓலையும் வந்து நல்ல வரவேற்பு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறனால இந்த ஐபிஓ வந்து டே 3ல நல்லா சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஐபிஓட நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது QIB இன்வெஸ்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி QIB இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க இந்த ஐபிஓவில். ரீட்டைல் கோட்டாவில் வந்து அலாட்மெண்ட் டஃப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த ஐபிஓவில் வந்து நல்ல லிஸ்டிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த ஐபிஓட டே 3 எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இப்போது வித்யாவைஸ் ஐபிஓக்கு வருவோம். இந்த ஐபிஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 8.94 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு ஓவராலாக. இதில் ஸ்பெஷலாக வந்து ரீட்டைல் கேட்டகரி வந்து 12.4 டைம்ஸ் வந்து ஆகிருக்கு. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மீஷோ ஐபிஓக்கும் சரி ஆக்வஸ் ஐபிஓக்கும் சரி ரீட்டைல் போர்ஷனுக்கு வந்து 10% தான் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த வித்யாவைஸ் ஐபிஓ தான் வந்து பார்த்திங்கன்னா 35% வந்து ஒதுக்கியிருக்காங்க. பட் அதிலே வந்து 12.45 டைம்ஸ் ஆகிருக்குன்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ ரீட்டைல் கோட்டாவில் அந்த 2 ஐபிஓஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10% ஒதுக்குனால தான் வந்து 34 டைம்ஸ் 12 டைம்ஸ்னு சொல்லிட்டு அதிகமாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த 2 ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டாக்கு அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது. இந்த ஐபிஓவில் அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து அந்த 2 ஐபிஓ கம்பேர் பண்ணும்போது ரீட்டைல் கோட்டாவில் அலாட்மெண்ட் சான்சஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இருந்தாலும் ஈஸியாக அப்ளை பண்ணணும்னா கிடைக்க போகிறது கிடையாது. இந்த ஐபிஓவில் QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து டே 2ல் 1.39 டைம்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஐபிஓவில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது வந்து இந்த ஐபிஓ வந்து ரீட்டைல் கோட்டாவும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. 35% வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் அதிகமாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆனால் தான் இந்த ஐபிஓ ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷனில் அதிகமாக ஆகும். QIB இன்வெஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஐபிஓ வந்து நல்ல சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்குது. இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் சிறுசு தான். ஸோ அதனால் வந்து இந்த ஐபிஓ நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. டே 3 தான் வந்து இந்த ஐபிஓவோட டிசைட் பண்ணும் ஜிஎம்பி வந்து ஹையர் ஆகிறதுக்கான சான்சஸ், டிமாண்ட் அதிகமாக இருக்குமான்னு சொல்லிட்டு. பட் இந்த ஐபிஓவில் லிஸ்டிங் எண் வந்து ப்ரீவியஸாக பார்த்த 2 ஐபிஓஸ் அளவுக்கு வந்து பெரிய லிஸ்டிங் எண் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த ஐபிஓவில் மிக குறைவு தான். இப்போ ஜிஎம்பிக்கு வருவோம். வித்யாவைஸ் ஐபிஓவோட லேட்டஸ்ட் ஜிஎம்பி 5.5 ருபீஸாக இருக்குது. அதாவது 10.5% வந்து லிஸ்டிங் எண் தரக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. மீசோ ஐபிஓடது வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஜிஎம்பி 40% இருக்குது, 40% இருக்குது. ஸோ இதில் வந்து லிஸ்டிங் ஆச்சுன்னா ஒரு லாட்டுக்கு 6,000 ரூபா வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆக்வஸ் ஐபிஓவில் வந்து பார்த்திங்கன்னா 33% இருக்குது அவங்களோட லேட்டஸ்ட் ஜிஎம்பி. ஸோ 3 ஐபிஓலையுமே வந்து நல்ல டீசெண்டான இது இருக்குது. அதாவது டீசெண்டாக வந்து வித்யாவைஸில் வந்து டீசெண்டானது இருக்குது. மீதி 2 ஐபிஓவில் நல்லாவே வந்து லிஸ்டிங்கிற்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜிஎம்பி இண்டிகேட் பண்ணுது.
இப்போது ஃபைனல் வியூக்கு வருவோம். ஸோ இந்த ஜிஎம்பி இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ஐபிஓவில் பயங்கரமான லிஸ்டிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்பி அப்ளை பண்ணிடக்கூடாது. ஸோ ஜிஎம்பி வந்து 100% வந்து அதே மாதிரி லிஸ்டிங் அமைன்னு சொல்லிட்டு அமையறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக வந்து ஒரு 3 வீக்ஸ் பிஃபோர் வந்து நிறைய ஐபிஎஸ் பார்த்தோம். நல்ல ஜிஎம்பியில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா புவர் லிஸ்டிங் டிஸ்கவுண்ட்லாம் வந்து லிஸ்டிங் ஆச்சு. ஸோ அதனால் வந்து ஜிஎம்பி மட்டுமே வச்சு நம்ம எதையும் முடிவு செஞ்ச முடியாது. லிஸ்டிங் அன்றைக்கி வந்து மார்க்கெட் சுச்சுவேஷன் ரொம்ப முக்கியம். தற்போது மார்க்கெட் சுச்சுவேஷன் ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓஸ் வந்து லிஸ்டிங் ஆகிற அன்றைக்கி ஒரு வேளை அது நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுத்ததுன்னா இந்த ஐபிஓலையோட லிஸ்டிங்கையும் வந்து அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 3 ஐபிஓக்குலையுமே வந்து Day 3 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக ஆகுதோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த ஐபிஓவில் ஜிஎம்பி வந்து டிமாண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஐபிஓஸில் வந்து கண்டிப்பாக வந்து மீஷோ மற்றும் ஆக்வஸ் ஐபிஓவில் நம்ம வந்து ஒரு 25% மேலே கண்டிப்பாக லிஸ்டிங் தரக்கான சான்சஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அது நம்ம உறுதியாக வந்து கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம உறுதியாக சொல்லிட முடியாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். வித்யாவைஸ் ஐபிஓவில் வந்து ஒரு நல்லா பண்ணுச்சுன்னா ஒரு 10% மேலேயும், சப்போஸ் நல்ல Day 3 சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா ஒரு 6% மேலே 6 to 10% வந்து லிஸ்டிங் தரக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அதுக்கு கீழே வந்து போகிறக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இந்த ஜிஎம்பி மட்டுமே வச்சு நம்பிட வேண்டாம். பட் இன்னொரு விஷயம், இந்த 3 ஐபிஎல்லுமே வந்து அலாட்மெண்ட் நம்ம பண்ணணும்னா அலாட்மெண்ட் ஆகிருப்பது கிடையாது. ஸோ அதை அலாட்மெண்ட் ஆகிறதுங்கிறது இன்னொரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த 3 ஐபிஓக்களான ஃபைனல் வியூ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு ஐபிஓ அனலிஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.